வணக்கம், வெல்கம் டு அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. காலை உணவு திட்டம். இந்த காலை உணவு திட்டத்தோட பெயரை பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றம் செய்திருக்காங்க நம்முடைய அரசு. அப்போ இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் நமக்கு பாடத்திட்டத்தில் இருக்கா அப்படின்னம்னா, நமக்கு டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டத்தில் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு பாடத்தில் தமிழக அரசின் நலத்திட்டங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே இந்த செக்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அடங்கும். சரி, இந்த ஒரு கேள்வியாக சார் கேட்பாங்க அப்படின்னம்னா, தமிழக அரசின் நலத்திட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் நிறைய ஒரு 5 ஆண்டு காலம் செய்தாங்க. அதில் இருந்து கேள்விகள் ஒரு கேள்வி 2 கேள்வி பார்த்தீங்கன்னா வந்துச்சு. அப்போ புதிய அரசு அமைஞ்சிருக்குன்னா அந்த அரசுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து திட்டங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கேள்விகளாக அமையும். அப்போ இப்போ ரீசெண்ட் டேஸில் என்னெல்லாம் இவங்க வந்து சாதனைகள் செய்கிறாங்க, எந்த மாதிரி திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க, அதை வச்சு தான் கேள்விகள் அமைய போகுது. அப்போ நமக்கு இப்போ பார்க்கக்கூடிய செக்மெண்ட் என்னென்னா, இந்த பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம். அப்போ அந்த திட்டத்தை பற்றி கேள்விகள் வருமா, நேரடியான கேள்விகள் எப்படி வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு திட்டத்தை பற்றி நம்ம எடுத்துக்கும் போது அந்த திட்டத்தோட முன்னோடி திட்டங்கள்லாம் நம்ம முழுசாக பார்த்துட்டுனா இந்த பகுதியிலிருந்து நமக்கு அட்மினிஸ்ட்ரேஷனில் கேட்கக்கூடிய எந்த ஒரு கேள்வியும் மிஸ் ஆகாமல் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் இந்த காலை உணவு திட்டத்துக்கு ஒரு முன்னோடியாக என்ன இருக்குது, காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டம் தான். அப்போ மதிய உணவு திட்டத்துக்கு முன்னாடி எதெல்லாம் பண்ணியிருக்காங்களா, நீதி கட்சி சார்பாக பார்த்தீங்கன்னா சாப்பாடு போட்டிருக்காங்க. அப்போ அந்த சாப்பாடு போடும்போது ஒவ்வொரு மாணவருக்கும் எவ்வளோ ரூபா பார்த்தீங்கன்னா வந்து செலவு பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கே ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தொடக்கத்தில் கேட்குறேன். காலை உணவு திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு மாணவருக்கும் எவ்வளோ ரூபா பார்த்தீங்கன்னா வந்து செலவு செய்கிறாங்க அப்படின்றது ஒரு கேள்வி உங்களுக்கு. இந்த வீடியோட கடைசியில் அது எவ்வளோ ரூபா செலவு செய்கிறாங்கன்ற நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. சரி, ரைட். ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் இந்த பகுதிகள், அதாவது இந்த பகுதியில் பொறுத்த வரைக்கும் ஒரு பரிணாமம் அடைஞ்சு தான் வந்திருக்கும். ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 100 வருஷ கான்செப்ட் இது. ஒரு 100 வருஷமாக எப்படிலாம் வந்துச்சு இந்த உணவு திட்டத்தை அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நீதி கட்சி தான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த காலை உணவு திட்டம், அதாவது மதிய உணவு திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க. தேர்வு நோக்கில் நம்ம பார்க்கும்போது இது வந்து எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னும் போது செப்டம்பர் 16, 2020 பார்த்தீங்கன்னா வந்து இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. இதை யார் கொண்டாடுறாங்க அப்படின்னும் போது சென்னை அப்போதைய மேயராக இருந்த சர்பிட்டி தியாகராயர் தான் வந்து எங்கே கொண்டாடுறாருன்னா, சென்னை 1000 விளக்கு உள்ள மாநகராட்சி பள்ளிகளில் இந்த விஷயத்தை வந்து கொண்டாடுறாரு. அப்போ கொண்டு வரும்போது ஒவ்வொரு மாணவருக்கும் எவ்வளோ ரூபா வந்து செலவு பண்ணுறாங்க அப்படின்னும் போது 1 அணா ரூபா, அதாவது ஒரு அணா தான் வந்து ஒரு மாணவருக்கான செலவாக இருக்கும். சரி, இந்த திட்டம் கொண்டு வரதுக்கான நோக்கம் என்ன, நோக்கத்துக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு போகும்போது, ஏழை மற்றும் ஒடுக்கப்பட்ட சமூக குழந்தைகள் பசியின்றி பள்ளிக்கு வருவதை உறுதி செய்தல். இந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த செக்மெண்ட் வந்து கொண்டாடுறாங்க. அப்படி நம்ம ஸ்டார்டிங் போகும்போது நீதி கட்சியை பொறுத்த வரைக்கும் எப்போ வந்து பார்த்தோன்னா இந்த விஷயத்தை கொண்டாடுறாங்க அப்படின்னம்னா, செப்டம்பர் 16, 1920 கொண்டாடுறாங்க. யார் கொண்டாடுறது அப்படின்னம்னா, சர்பிட்டி தியாகராயர் வந்து கொண்டாடுறாரு. எங்கன்னா 1000 விளக்கில் இருக்கிற மாநகராட்சி பள்ளியில் வந்து தொடங்குறாங்க. ஒரு மாணவருக்கு எவ்வளோ ரூபா செலவு பண்ணுறாங்கன்னா 1 அணா ரூபாய் வந்து செலவு பண்ணுறாங்க. என்ன காரணம் அப்படின்னம்னா, ஏழை மற்றும் ஒடுக்கப்பட்ட சமூக குழந்தைகள் அதாவது பசியின்றி பள்ளிக்கு வருவதில் உறுதி செய்ததுக்காக கொண்டு வருவாங்க. சரிங்களா, இது ஒரு சோதனை ஓட்டமாக தான் வந்து கொண்டாந்துருப்பாங்க. இதற்கடுத்து யார் வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இதற்கடுத்து பார்த்தோன்னா வந்து காமராஜர் தான் பார்த்தோன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க கொண்டாடும்போது அந்த ஒரு பகுதியில் மட்டும்தான் வந்து கொண்டாந்துருப்பாங்க. அதுவே காமராஜர் கொண்டாடும் போது வந்து மாநில அளவு முழுசாக இருக்கிற எல்லா பகுதி மாணவர்களுக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருப்பார். அப்போ எந்த வருஷம் கொண்டாடுறாருன்னா 1956 கொண்டாடுறாரு. அப்போ கொண்டாடும்போது அப்போ யார் வந்து முதலமைச்சராக இருக்காங்க அப்படின்னோம்னா, காமராஜர் தான் பார்த்தோன்னா முதலமைச்சராக இருக்காங்க. அப்போ வந்து பொதுக்கல்வித்துறை இயக்குநராக யார் இருக்காங்க அப்படின்னா, சுந்தர வடிவேலு அப்படின்றவர் தான் இயக்குநராக இருக்காங்க. சரி, இப்படிலாம் கேள்விகள் கேட்பாங்களா அப்படின்னோம்னா கேட்டுட்டால், அதனால் நம்ம பார்த்து வச்சுக்கிறது நம்ம நல்லது. சரிங்களா, சரி, இது எந்த இடத்துல வந்து தொடங்குறாங்க இப்போ அது பார்க்கும்போது பார்த்துருவோம். 1000 விளக்கில் தொடங்குறாங்களா, அதே போல் இது எட்டயபுரம், தூத்துக்குடி, பாரதியார் பிறந்த ஊராக இருக்கே எட்டயபுரத்தில் பார்த்தீங்கன்னா தொடங்குறாங்க. இதோட தாக்கம் என்ன ஆச்சு அப்படின்னம்னா, அதாவது சாப்பாடு போட ஆரம்பித்தவொடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, பசங்க மாணவரையும் வந்து பார்த்தீங்கன்னா சேர ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை வீதம் மற்றும் தக்க வைப்பு வீதம் பார்த்தோன்னா கணிசமாக உயர்ந்தது. மாணவர்கள் பார்த்தோன்னா பள்ளியில் அதிகமாக சேர்ந்தாங்க அப்படின்ற விஷயம் தான் இங்கே பார்த்துக்குவோம். சரிங்களா, இங்கே பாருங்கள், காமராஜரை பொறுத்த வரைக்கும் 1956 கொண்டாடுறாங்க. பெருந்தலைவர் காமராஜர் வந்து அங்கே அந்த செக்மெண்ட் தொடங்க முதலமைச்சராக இருப்பார். சுந்தர வடிவேலு என்னவா இருப்பார், அங்கே பொறுத்த வரைக்கும் பொதுக்கல்விக்குழு இயக்குனர் இருப்பாங்க. எங்கே தொடங்குறாங்க அப்படின்னும் போது எட்டயபுரத்தில், தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து தொடங்கியிருப்பாங்க. இந்த திட்டம் தொடங்குறது மூலமாக அப்போ என்ன நடந்திருக்குன்னா, மாணவரோட கல்வி சேர்க்கை வீதமும் அதிகரிச்சிருக்கு, அது இல்லாமல் தக்க வைப்பு வீதமும் அதிகமாக இருந்திருக்கு. சரிங்களா, 2 விஷயம் பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தோன்னா வந்து இது தொடர்ந்து அடுத்ததாக யார் பார்க்குறதுனா, எம்ஜிஆர் அப்படின்ற ஒருத்தர் பார்ப்போம். எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, எம்ஜிஆர் 1982, சரிங்களா, ஜூலை 1, 1982 பார்த்தோன்னா இந்த விஷயத்தை கொண்டாடுறாங்க. இதை கொண்டாடுறது எம்ஜிஆர் வந்து கொண்டாடுறாங்க. இதோட சிறப்பம்சம் என்னென்னா, 2 முதல் 15 வயதுள்ள குழந்தைகளுக்கு சத்தான மதிய உணவு திட்டம். சரிங்களா, காமராஜர் கொண்டாந்து வந்து மதிய உணவு திட்டம்.
அதே நம்ம எம்ஜிஆர் கொண்டாவது என்ன திட்டம் பார்த்தீங்கன்னா வந்து சத்துணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, சத்துணவு திட்டம். இந்த சத்துணவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த வருஷம் கொண்டாந்தாங்க அப்படின்னா 1982. சரிங்களா, இதோட நோக்கம் என்னென்னா வந்து குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடின்றி வளர்கிறதுக்கு வழிவகை செய்தாங்க அப்படின்ட்டுப்பாங்க. அப்போ நமக்கு எம்ஜிஆர் பொறுத்த வரைக்கும் 1982 இங்கே என்ன பண்ணுறாங்க, 2 வயசு முதல் 15 வயதுக்கு குழந்தைகளுக்கு சத்துணவு பார்த்தோன்னா வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே இருக்கும். சரிங்களா, அடுத்து பார்த்தோன்னா கலைஞர். இவர் வந்து சத்துணவு திட்டம் கொடுத்தாரு எம்ஜிஆர். அதை மேம்படுத்தி என்ன பண்ணிட்டாங்க, ஊட்டச்சத்து மேம்பாடு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாங்க. இது எந்த வருஷம்னா 1989 to 2010 காலத்தில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு 1989 அப்படி இருக்கும்போது என்ன பண்ணியிருப்பாருன்னா சாப்பாட்டில் ஒரு முட்டை வந்து பார்த்தோன்னா சேர்த்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு முட்டை வந்து சேர்க்குறாங்க. அதன் பிறகு என்ன பண்ணுறாங்க, இந்த 2007 to 2010 அவங்க ஆட்சி தான் இருக்காங்க. வாரத்திற்கு 5 முட்டை பார்த்தோன்னா சேர்த்துட்டாங்க. அப்போ அந்த முட்டை சாப்பிடாமல் இருக்க குழந்தைகளுக்கு ஏதாவது பண்ணாங்களா அப்படின்னோம்னா அவங்களுக்கு வாழைப்பழம் பார்த்தோன்னா வந்து கொடுக்குற மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க. இது வந்து யார் பண்ணது அப்படின்னோம்னா கலைஞர் கருணாநிதி வந்து பண்ணியிருப்பார். சரிங்களா, இதுவும் வந்து பார்த்தோன்னா ஊட்டச்சத்து உறுதி திட்டம் தான், ஊட்டச்சத்து மேம்பாட்டு திட்டம் சொல்லலாம். ஸ்டார்டிங் வரும்போது 89 வரும்போது வாரத்துக்கு ஒரு முட்டைன்னு இருக்கும். 2007 இவங்க வந்ததுக்கப்புறம் 5 முட்டையை வந்து கொடுக்குற மாதிரி இருந்திருப்பாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஜெயலலிதா வந்திருப்பாங்க. ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் அவங்க 2013 இந்த 13 ஞாபகம் வச்சுக்கோங்க, 13 வகையான கலவை சாதனங்களை பார்த்தோன்னா வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 4 வகையான மசாலா முட்டைகள் பார்த்தோன்னா வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க குழந்தைகளுக்காக. இந்த விஷயம் கொடுத்துருக்காங்களா. ப்ளஸ் அந்த சத்துணவு மையங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சத்துணவு மையங்களில் எல்பிஜி சமையல் எரிவாயு அடுப்பு வந்து வழங்கப்பட்டு நவீனமயமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி செய்தவங்க எல்லாம் எப்படி செஞ்சுருப்பாங்கன்னா அடுப்பில் செஞ்சுருப்பாங்க. ஆனால் ஜெயலலிதா அவங்க வந்ததுக்கப்புறம் தான் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த எல்பிஜி கேஸ் வந்து எல்லாருக்கும் வந்து கொடுத்து அதன் மூலிமா உணவு செஞ்சுருப்பாங்க. சரிங்களா, இது கலவை சாதம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா கொடுத்துருப்பாங்க. எந்த வருஷம்னா 2013 எத்தனை வகையான கலவை சாதம்னா 13 வகையான கலவை சாதம். அது மட்டும் இல்லாமல் 4 வகையான மசாலா முட்டைகள் பார்த்தோன்னா வந்து குழந்தைக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். சரிங்களா, இப்போ கரண்ட்டில் பார்த்தோன்னா வந்து நம்முடைய யார் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் பார்த்தோன்னா வந்து காலை உணவு திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை செப்டம்பர் 15, 2022 பேரறிஞர் அண்ணாவோட பிறந்த நாள் அன்றைக்கி அறிமுகப்படுத்தியிருப்பார். அது வந்து ஸ்டாலின் தான் தொடங்கிவார். எங்கே தொடங்கி வைத்தார் அப்படின்னு போகும்போது ஆதிமூலம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் பார்த்தோன்னா தொடங்கி வச்சிருப்பார். எந்த இடம் பார்த்தோன்னா மதுரையில். அவங்க தொடங்கும் போது என்ன வகுப்புனா 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு பார்த்தோன்னா வந்து கொடுத்தாங்க. சரிங்களா, இதை மாநில அளவிலான விரிவாக்கம் செய்கிறதுக்கு என்ன பண்ணாங்க, திருக்குளை நாகப்பட்டினம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அங்கே மட்டும் தான் கொடுத்தாங்க. ஆதிமூலம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் தான் ஒரு அறிமுகம் படுத்தினாங்க. இரண்டாவது என்ன பண்ணிட்டாங்க, மாநில அளவில் இருக்க எல்லா குழந்தைகளுக்கும் இந்த விஷயத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 2023 ஃபுல்லாக பார்த்தோன்னா வந்து செயல்படுத்திட்டாங்க. இந்த திட்டம் அதாவது காலை உணவு திட்டம் அப்படின்ற திட்டம் தான் இப்போ கரண்ட்டாக எப்படி மாறி இருக்குன்னா வந்து காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து பார்த்தோன்னா மாறி இருக்குது. இது பேர் மட்டும் மாறது இல்லாமல் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையில் இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். இப்போ என்ன பண்ணிட்டாங்க 1 முதல் 8ஆம் வகுப்பு இருக்கிற மாணவர்களுக்கு ஃபுல்லாக வந்து கொடுக்க போகிறாங்க. சரி, ஒரு திட்டம் கொண்டாடுறாங்கன்னா அந்த திட்டத்துக்கான நோக்கம் இருக்கும்ல. அந்த திட்டம் நோக்கம் பொறுத்த வரைக்கும் ஊட்டச்சத்து குறைபாட்டை ஒழிக்கணும், இரத்த சோகையை வந்து குறைக்கணும், கற்றல் திறனை அதிகரித்தல் அப்படின்ற விஷயம் தான் பார்த்தோன்னா இந்த செக்மெண்ட் வந்து முழுமையாக பார்த்துருக்க மாதிரி இருக்கும். சரிங்களா, இது மொத்தத்தையும் சேர்த்து ஒரு செக்மெண்ட்டாக பாருங்கள். எந்த வருஷம் என்னென்ன செக்மெண்ட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள். பார்த்து ஒரு விஷயமாக இருக்கும். ஃபஸ்ட்டு மதிய உணவு திட்டம் அப்படின்றது ஒரு அறிமுகமாக எங்கே கொடுக்குறாங்கன்னா 1920 சர்பிட்டி தியாகராயர் கொடுத்துருப்பார். எங்கன்னா 1000 விளக்கில் வந்து கொடுக்குறாரு. மாணவர்களுக்கு 1 அணா அப்படின்றது பார்த்தோன்னா செலவு செய்கிறாங்க. அதே போல் வந்து 1956 மாநில மதிய உணவு திட்டம் காமராஜர் வந்து தொடங்குறாரு. 1956 எட்டயபுரத்தில் வந்து தொடங்குறாரு. மாநிலம் முழுவதும் அது விரிவாக்கம் ஆகியிருக்கு. அடுத்து பார்க்கும்போது 1982 சத்துணவு திட்டமாக அதை வந்து கொண்டாடுறாங்க. எம்ஜிஆர் கொண்டாடுறாங்க. ஊட்டச்சத்து மையங்கள் வந்து உருவாக்கி அங்கே வந்து பார்த்தோன்னா சூடான உணவு வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 1989 முட்டை வழங்கும் திட்டம் கருணாநிதி வந்து பார்த்தோன்னா கொடுத்துருப்பாரு. வாரத்துக்கு 1 முட்டை அப்படின்னு இருக்கும். முட்டை சாப்பிடாத பசங்க என்ன இருக்குது, வாழைப்பழம் வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது வந்து 89 + 2007 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். சரிங்களா, அதுக்கப்புறம் 2013 ஜெயலலிதா கலவை சாதம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 13 வகையான கலவை சாதங்களும் ஒரு 4 பார்த்தோன்னா வந்து மசாலா முட்டை 4 வகையான மசாலா முட்டைகளை வந்து கொடுக்குற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ப்ளஸ் 2022 முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மு க ஸ்டாலின் பார்த்தோன்னா மதுரையில் வந்து தொடங்கியிருப்பார். 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரைக்கும் தொடங்கியிருப்பாங்க. அந்த திட்டம் தான் இப்போதைக்கு பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தற்போதைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் மூலமாக
1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவாக்கம் செய்திருப்பாங்க. சரி, இது விரிவாக்கம் செய்கிறோன்னு சொல்லிட்டு அரசாணை பார்த்தீங்கன்னா வெளி வந்துருச்சு. அரசாணை வெளி வந்த உடனே இன்னும் அரசாணை வெளி வரல. இது வந்து தொடக்கம் எந்த இடத்துல நடக்குது அப்படின்றது நமக்கு ஒரு கேள்வி வரும். இப்போ உங்களுக்கான கேள்வியாக என்ன நாம் ஸ்டார்டிங்கில் கேட்டோம் என்னென்னா, இந்த காலை உணவு திட்டத்துக்கு ஒரு மாணவர்களுக்கு எவ்வளோ ரூபாய் வந்து செலவு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். இப்போ உதாரணத்துக்கு அந்த மேலே கேட்டதுக்கு என்ன, நம்ம நீதி கட்சி மூலமாக பண்ணும்போது ஒரு அணா செலவு செய்தாங்களே, இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு எவ்வளோ செய்கிறாங்கன்னா 12 ரூபாய் 71 பைசா வந்து காலை உணவு திட்டத்தின் மூலமாக செயல்படுத்தினாங்க. இப்போ வந்து பெருந்தலைவர் காமராஜர் திட்டத்தில் ஏதாவது கூடுதலாக செலவு செய்கிறாங்களா அப்படின்றத நம்ம வரும் காலங்களில் நம்ம வந்து பார்ப்போம். இந்த தகவல் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கேள்வி உங்களுக்கு கட்டாயம் மாட்டோம். இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப் நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். நம்ம குரூப்பில் இந்த பிடிஎஃப் இருக்கும், நீங்கள் இந்த பிடிஎஃப் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ.